வாங்க இன்றைக்கி நம்ம வந்து பைனாப்பிள் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். இங்கே வந்து பைனாப்பிள் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். தாய் ரெஸ்டாரண்ட்லாம் போனால் நாங்கள் அதுதான் விரும்பி சாப்பிடுவோம். ஸோ அது வந்து எப்படி செய்யலான்னு நான் இப்போ சொல்கிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 10-12 ப்ரான்ஸை நல்லா பீல் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், உப்பு, வினிகர் எல்லாம் போட்டு நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து மேரினேட் பண்ணணும். ஒரு ஸ்பூன் சோய் சாஸ் அண்டு அரை ஸ்பூன் கிட்ட ஒயிட் பெப்பர் ரெண்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணுறோம். இது வந்து மேரினேட் பண்ணி ஒன் சைடு வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்குள்ளே நான் வந்து ரைஸ் ஏற்கனவே வேக வச்சுட்டேன். பாஸ்மதி ரைஸு 1 டம்ளர் அதுக்கு 1.5 to 1.25 டம்ளர் தண்ணி வச்சு நான் ஸ்டீம் பண்ணி அதை ரெடியாக வச்சுருக்கேன் அந்த சைடு. இப்போ வந்து நமக்கு இதை வந்து மேரினேட் பண்ண அந்த சைடு வச்சிடலாம். இப்போ வந்து இங்கே வந்து 1 கேன் வந்து பைனாப்பிள் இதில் டின்னில் உள்ளது எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, பைனாப்பிள் மட்டும் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலி பைனாப்பிள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அதை க்ளீன் பண்ணி எடுக்கணும். என்கிட்ட பைனாப்பிள் இப்போ இல்லாததுனால நான் வந்து டின் பைனாப்பிள் ஒரு இதை எடுத்துக்கிறேன். இந்த இப்போ நம்ம பைனாப்பிள் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு சாஸ் ஒன்று தேவைப்படும் ஊற்றுறதுக்கு. அதுக்கு வந்து நான் ஒரு பவுலில் 2 ஸ்பூன் சோய் சாஸ், 1 ஸ்பூன் ஆயிஸ்டர் சாஸ். நான் வந்து இங்கே எடுத்துருக்கிறது வெஜிடேரியன் ஆயிஸ்டர் சாஸ். ஏன்னா நான் வெஜிடேரியன் ஆயிஸ்டர் சாஸ் தான் வாங்கி வச்சுருப்பேன். அது வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், வெஜிடேரியனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இதில் போடுறது கூட வெஜிடேரியன் ஆயிஸ்டர் சாஸ் தான் போட்டிருக்கேன். அப்புறம் சுகர், ப்ரௌன் சுகர், அந்த ஸ்வீட்னஸ்க்கு நம்ம ப்ரௌன் சுகர், நீங்கள் வந்து ஹனி, ப்ரௌன் சுகர், மொலாசஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம், ஒயிட் சுகர் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து ப்ரௌன் சுகர் 1 ஸ்பூன் எல்லாம் எடுத்து மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். ஓகே, இப்போ ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம வந்து எக்கை வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறோம், ஸ்க்ரம்பிள் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு இந்த எக்கை வந்து லைட்டாக பீட் பண்ணிவிட்டு அதில் ஊற்றிடலாம். இது இதிலே நான் லைட்டாக பெப்பர் போட்டுக்க போகிறேன். போட்டுட்டு இப்போ வந்து இதை நான் தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பிளேட்டில் வச்சிடுறேன். இப்போ அதே ஓக்கில் இப்போ இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல ஷ்ரிம்ப்பு, அதை போட்டு இப்போ இது பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஏற்கனவே சாஸ் ஒன்று செஞ்சு வச்சோம் தெரியுமா, அதில் கொஞ்சம்
கலருக்காகவும் உரப்புக்காகவும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். பாருங்கள், ப்ரானை நல்லா வேக. இப்போ இதே இது நான் உங்களுக்கு 2 வெர்ஷனும் காட்ட போகிறேன். பைனாப்பிள் ஃப்ரைட் ரைஸ் வந்து வெஜிடேரியனாகவும் அதே சமயத்தில் ப்ரான்ஸு எக்கு போட்டும் செய்ய போகிறேன். ஸோ அதனால தான் நான் தனியாக எக்கும் ப்ரான்ஸும் இது பண்ணுறேன். ஒரு ப்ரான்ஸ் வந்து எப்போதுமே ரொம்ப சீக்கிரம் குக் ஆயிரும். ரொம்ப நேரம் குக் பண்ணாலும் அது ஹார்ட் ஆயிரும். ஸோ இங்கே பாருங்கள், ஓரளவு கலர் மாறிடுச்சு. ஸோ எப்படியே நிறுத்திடலாம். ஓகே, ப்ரான்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதோட எக்கு ப்ரான்ஸ் ரெண்டும் தனித்தனியாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த சைடு பேன் சூடாயிடுச்சு. அதில் 2 ஸ்பூன் செஸ்மி ஆயில் போட்டுக்கிறோம். செஸ்மி ஆயில் போட்டுட்டு அதில் ஜிஞ்சர், garlic, green chilli, that is இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் சாப் பண்ணி வச்சுருக்கோம். அதை போட போகிறோம். அதை போட்டு கொஞ்சம் சாட்டே பண்ணிவிட்டு அதோடைய சாப் கேரட், நான் வந்து ஃப்ரோசன் கார்ன் வச்சுருக்கேன். இங்கே ஃப்ரோசன் கார்ன் அது ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ கார்னும் கேரட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட நான் வந்து இன்றைக்கி இது அஸ்பாரகஸ் வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். 2 வெர்ஷனும் செய்ய போகிறேன், வெஜ்ஜு அண்ட் நான்வெஜ்ஜு. ஸோ ஒரே மாதிரி ரைஸ் செஞ்சுட்டு அதில் எப்படி வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனாக சர்வ் பண்ணான்னு. இது வந்து அஸ்பாரகஸ் போட்டு கொஞ்சம் சாட்டே பண்ணுறோம். ஓரளவு வெஜிடபிள் குக் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து கேஷ்யூ ஒரு 10 கேஷ்யூ போடுறோம். இப்போ இதில் நான் குக்ட் பாஸ்மதி ரைஸ் வச்சுருக்கேன், அதை போடுறேன்.
பாஸ்மதி ரைஸ் சின்ன கப்பில் 1 கப் வேக வச்சு நான் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஜீரகம் போட்டு வேக வச்சேன். ஸோ அதை போட்டாச்சு. போட்டு நல்லா கிளறிட்டு அதோட இந்த சாஸ் செஞ்சு வச்சுருக்கோம்ல அதை போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ ஆயிஸ்டர் சாஸ்லாம் இல்லாதவங்க அதுக்காக கவலைப்பட தேவையில்லை. இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சோய் சாஸே கொஞ்சம் கூட ஊற்றிக்கோங்க, அவ்வளோதான். எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தான் அவ ஹீரோ என்ட்ரி, அதாவது பைனாப்பிள். ஸோ பைனாப்பிளையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். ஓகே, ஃப்ரெஷ் பைனாப்பிள் நீங்கள் போடுறீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே இது சாஸ் போடுறதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் லைட்டாக ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி போட்டு ஒரு சாட்டே பண்ணிக்கலாம். நான் வந்து டின்னு இது போடுறதுனால இப்போ தான் போடுறேன், ரொம்ப மஷியாக ஆகிடக்கூடாது. நம்ம இதில் எப்படி பைனாப்பிள் கேசரிலாம் செய்வோமோ அந்த மாதிரி சைனீஸ் எஸ்பெஷலி தாய்லாந்து டிஷ் வந்து இந்த பைனாப்பிள் ஃப்ரைட் ரைஸ் வெரி ஃபேமஸ். இதை பைனாப்பிள்லே வச்சு சர்வ் பண்ணுவாங்க. இப்போ என்கிட்ட ஃப்ரெஷ் பைனாப்பிள் இல்லாததுனால நான் டின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். டின்னு யூஸ் பண்ணியும் செய்வாங்க நிறைய ரெஸ்டாரண்ட்டில். ஃப்ரெஷ் கிடச்சிச்சின்னா ஃப்ரெஷ் பைனாப்பிளை யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஷெல்குள்ளே இதை வச்சு சர்வ் பண்ணோம். நான் வேணால் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு அதை செஞ்சு காட்டுறேன். இப்போ வந்து பைனாப்பிள் ஃப்ரைட் ரைஸ் வெஜிடேரியன்னா இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க, இங்கே முடிஞ்சிச்சு ப்ராசஸ். ஸோ வெஜிடேரியன் பைனாப்பிள் ஃப்ரைட் ரைஸ்னால் இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். இப்போ ரைஸ் எல்லாம் ரெடி, வெஜிடேரியனுக்காக கொஞ்சம் எடுத்தாச்சு. இப்போ அதில் வந்து இந்த நம்ம ஸ்க்ரம்பிள் பண்ண எக்கு அண்ட் இது ப்ரான்ஸ் ரெண்டும் போட்டுக்கோம். Our pineapple fried rice is ready now. Okay, plating பண்ணிரு. இப்போ நான் இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். See you in next video. Until then, bye from Kanmani Geetha Sundarasekaran. Bye.